நமக்கே தெரியல, நினச்சி கூட பார்க்க முடியலை. இதான் வந்தது, ஸ்டார்ட் ஆச்சு, 3 வாரம் போயிடுச்சு. எத்தனை பேர் உங்களோட வீட்டில் ஆண்டவரை அனுபவிச்சிருக்கிறீங்க? இந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் தேவன் என் வீட்டில் இருக்கிறாருன்றது. இன்றைக்கி தேவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, அதை பற்றி தான் நான் பேசணுன்னு இருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஒரு வார்த்தை ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. தேவனை உண்மை ஆராதிக்கிறதுக்கு திரும்ப எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. உம்முடைய வீட்டில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து இங்கே துதிக்கிறதுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி. ஆண்டவரே, இங்கே நாங்கள் பேசுகிறது நான் அல்ல, நீரே பேசு. ஆண்டவரே, இந்த வார்த்தையை பேசுவதற்கு இந்த ஞானத்தினாலும் தெளிவாக அழகாக பேச என்னை வழி நடத்துங்க. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோட கண்களையும் திறங்க, இருதயத்தை திறங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எதுவுமே வீணாக போகக்கூடாது. எல்லா விதைகளும் அவங்களோட இதயத்தில் போய் அவங்க இருதயத்தில் நல்லா கனி கொடுக்குற ஒரு விதையாக இருக்கட்டும். ஆண்டவர் நீரே பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எனர்ஜி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஹல்லேலூயா, ஆமென். நான் தான் தூங்கணும் நல்லா, ஏன்னா 1 மணி தூங்கும்போது இன்றைக்கி இப்போ திரும்பினா இது சர்வீஸ் முடிஞ்சோன்னா இப்போ வவுனியாவுக்கு போகிறேன். வவுனியா போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து 5 நாள் இல்லை, தொடர்ந்து வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், ஜெஃப்னா, திரும்ப அடுத்த ஃப்ரைடே தான் இந்த வருவேன். ஸோ தூக்கமே இல்லாமல் ஓட்டிகிட்டு போகணும். தனியாக எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மாறி மாறி மீட்டிங்ஸ். ஸோ டயர்டாக இருக்கும். ஜெபிச்சுக்காங்க எனக்காக, அந்த ஊழியத்துக்காக, போகிற காரியத்துக்காக. ஸோ நம்ம சபையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். வெளியில், இங்கே மட்டும் இல்லை, வெளி ஊழியங்களுக்கு. ஸோ மன்னாரில் நான் ஃபஸ்ட்டு கல் வைக்க போகிறோம், ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் கட்டுறதுக்கு. ஸோ அதுக்கு நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் கிளிநொச்சியில் ஒரு ஹோம் ஜெஃப்னாவில் முடிச்சிட்டோம், அதையும் பார்க்குறதுக்காக போகிறேன். அதே நேரத்தில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அந்த இதுக்காகவும் போகிறோம். அப்படி நிறைய, ஆக்சுவலாக நான் ஒரு 4 மினிஸ்ட்ரி ஒரே நேரத்தில் அது எல்லாத்தையும் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு. ஸோ அது எல்லால ஆண்டவர் பலத்தை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும், அது எல்லாத்தையும் செய்துட்டு வர்றதுக்கு. ஸோ நம்ம வார்த்தைக்கு போவோம். தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வசனம் வந்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Matthew chapter 8 verses 14. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அடுத்தது, அவர் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவர் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஸோ இந்த வசனம் எனக்கு கொஞ்சம், அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு மைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த சைட் கொஞ்சம் உட்காந்துக்கோங்க. ஸோ இயேசு இந்த வீட்டுக்கு என்ன பண்ணாரா? பேதுரு அழைச்சி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரா? இல்லை. இயேசுவா என்ன பண்ணுறாரு? பேதுரு வீட்டுக்கு போனார். பேதுரு அங்கே போயிட்டு என் மாமியாருக்கு காய்ச்சலாக இருக்குதுன்னு சொன்னாரா? எனக்கு அது வித்தியாசமாக இருந்தது. இயேசுவா நிறைய இடத்துல எப்படின்னா கூப்பிடுவாங்க. இன்விடேஷன் இருந்தால் தான் நாங்களும் போவோம், கூப்பிட்டா தான் நாங்களும் வருவோம். ஆனால் இங்கே இயேசு என்ன பண்ணுறாரு? அவராக போகிறாரு. அது மட்டும் இல்லை, பேதுரு வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லவே இல்லை. அவர் கேட்கவும் இல்லை, இவர் சொல்லவும் இல்லையா? இல்லைன்னா அப்படியே மறந்துட்டாரா தெரியலை, மாமியார் காய்ச்சல் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவர் ஊழியத்தில் பிஸியாக இருந்தனால ஆண்டவரோட. ஏன்னா இதில் மேபி அதுக்கு நான் எதுக்காக அப்படி யோசிச்சேன்னா, அதுக்கு முன்னுக்கு நான் வாசிக்கும்போது அதுக்குள்ள என் வீட்டுக்கு வாங்கின ஒருத்தர் வந்து ஒரு ரோம வீரர் வந்து கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு? என் வீட்டுக்கே நீங்கள் வர தேவையில்ல, நீங்கள் சொன்னால் கூட போதும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சுகமாயிடுவார். அது முன்னுக்கு அது வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கு தேவன் எனக்கு பேசுனது வந்து இயேசு வீட்டுக்கு வந்தார்ன்றது பற்றி. எத்தனை வீடுகளுக்கு அவர் வந்திருக்கிறார்? பைபிளில் நான் அதை பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 வீட்டுக்கு மாதிரி அவர் போயிருக்கிறார். அவரோட ஊழியமே
ஒன்று வந்து எங்கே நடக்குது? ஆலயத்தில் நடக்குது. ஒன்று பப்ளிக் எங்கேயாவது பெரிய இடத்துல நடத்துகிறாரு. அடுத்தது எங்கே? வீட்டில் தான் நிறையாவே அற்புதங்கள் செய்திருக்கிறார். வீட்டில் உட்காந்து தான் சொல்லி கொடுக்குறார். அங்கே தான் எல்லாம் சாப்பிட்றாரு. எத்தனையோ வீடுங்களுக்கு போயிருக்கிறார். அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ முதலாவது தேவன் போன ஒரு வீடு எங்கள் வீடு எல்லாருக்கும் தெரியும். போன வீடு எங்க? கல்யாண வீடு. அப்படி தானே? அங்கே அற்புதம் செஞ்சார். கானாவூரில் கல்யாண வீடு. லூக்கு 2ஆம் அதிகாரத்தில் அது வாசிக்கும் போது முதலாவது அங்கே போகிறார். போனோன்னே அந்த வீட்டில் என்ன? கல்யாணத்துக்கு போகிறாரு. இவருக்கு கூப்பிட்ருக்காங்க எல்லாரும். இவரும் அவரோட சீஷர்கள் எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் என்ன நடக்கும்? கல்யாண வீட்டில் எப்படி இருக்கும்? பார்ட்டி தான்ல. ஸோ அங்கே என்ன ஆயிடுது? முடிஞ்சிடுது. வைன் இல்லை. ஸோ இந்த இல்லாத போனோடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல தான் முதல் அற்புதத்தை செய்கிறார். அற்புதத்தை செய்கிறார். அந்த இடத்துல செஞ்சு என்ன பண்ணுறாரு? இதுக்கு வரையும் கொடுக்காத ஒரு, நான் இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறேன். என்னென்னா உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரிஞ்சதுனால நான் விலாவரியாக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போகாமல் நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வைன் ரெப்ரசன்ஸ் ஜாய். அது என்னது அர்த்தம்? என்னென்னா சந்தோஷமாக, மகிழ்ச்சி. ஸோ தேவன் இந்த வீட்டுக்கு வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு? மகிழ்ச்சி வருது. ஸோ முதல் வீடு எங்கே? கானாவூரில் வெட்டிங் ஹவுஸ், கல்யாண வீட்டுக்கு போனோன்னு அந்த இடத்துல என்ன வருது? சந்தோஷம் வருது. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆண்டவர் வந்தாலும் என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். ஸோ யார் நம்ம வீட்டுக்கு சந்தோஷம் வேணும்னா யார் வரணும்? இயேசு வரணும். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் பேதுரு வீடு தான். பேதுரு வீட்டுக்கு இவர் வந்தோடனே என்ன கிடைக்குது? சுகம் உண்டாகுது. மத்தேயுவில் நம்ம வாசித்தோம், பேதுரு வீட்டுக்கு வந்தோடனே சுகம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பலவீனமும் சுகம் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறோன்னா யார் வரணும்? இயேசு வரணும். இதில் என்ன நல்ல விஷயம்னா, இன்விடேஷன் இல்லாமல் கல்யாண வீட்டுக்கு இன்விடேஷன் தருவாங்க. இங்கே இன்விடேஷனே இல்லாமையே வராது. ஏன்னா தெரிஞ்சன ஏன் ஆள், நம்ம ஆள். பேதுரு யார்? ஏன் கோலையா, ஏன் டிசைப்பிள். அவர் வீட்டுக்கு தானே நிறைய அற்புதங்கள் அவர் வீட்டில் செய்கிறார். இந்த பாருங்கள், அந்த சுகம் கிடைச்சோடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்களாம்? பேக் டு அவங்களோட டியூட்டி. எழுப்பினோடனே சேவை செய்ய போயிட்டாங்க. சொல்லார நமக்கு சுகம் கொடுத்துருவார். ஆனாலும் அதையே பேசிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? இன்னும் 4 நாள் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ன்ட்டு ரெஸ்ட் எடுப்போம். சுகம் கிடைச்சோன்னே உடனே எழுப்பி சேவை செய்தார்கள். தேவன் இன்றைக்கும் நமக்கு அந்த விசுவாசத்தினால நமக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். ஆனாலும் நாங்கள் எழுந்து செய்கிறதுக்கு முடியாமல் இருக்கோம். ஏன்னா நமக்கு ரெஸ்ட்டு தேவைன்னு. இவ்வளோ நாள் தான் நம்ம ரெஸ்ட் எடுப்போம்ல. ஸோ இந்த அம்மா அவங்களுக்கு நினைக்கிறேன் அவங்க இது பழகியிருக்காங்க, இந்த மாதிரியே செஞ்சு பழகியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு எழும்புனோன்னே சும்மா இருக்க முடியலை. எல்லாம் சொல்லுவோம்ல, இப்போ தானே காய்ச்சல் இருந்து எழும்புனா கொஞ்சம் உட்காந்துரு, ஒரு நாள் ரெஸ்ட் எடு, அப்புறம் நம்ம செய்யலாம். இது என்ன அவசரம், என்ன முக்கியம்? அவர் தான் 40 நாள் பட்னியாக இருப்பார் இல்லை? உடனே போய் அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமா? இப்போ அவருக்கு பழகிருக்கு சாப்பிடாமலாம் இருந்து. ஆனால் இவங்க பாருங்கள் உடனே செய்தார்கள். அடுத்ததாக நாங்கள் ஒரு வீடை பார்க்க போகிறோம். லூக் 5ஆம் அதிகாரம் 17 26 வாசிக்கும்போது இந்த வீட்டில் யார் இருக்கா? நிறைய ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு உள்ளுக்கே வர முடியலை. எங்கேருந்து வர்றாரு? கூரையை உடச்சிக்கிட்டு உள்ளுக்கு கொண்டு இறக்குறாங்க. இந்த ஃபுல்லி பேரலைஸ்ட். இவர் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க? தூக்கிட்டு இவர் உள்ளுக்கு கொண்டு வர முடியலைன்னு உடனே சரி அப்புறம் இன்னொரு நாள் வரலாம் அப்படின்ட்டாங்களா? உடனே கூரையை சரி கழட்டி இறக்கிடுறாங்க. உடனே இறக்கி அவர் விசுவாசத்தை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு? பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவம் மன்னிக்கப்பட்டது.
இவன் என்ன பாவம் பண்ணியிருப்பான், பிறந்ததுலேருந்து இப்படி இருக்கிறானே, இவன் என்ன பாவத்தை பண்ணியிருப்பான், மேபி இவன் மனசில் என்னெல்லாம் பண்ணியிருப்பானா இருக்கும். பொறாமப்பட்டிருப்பான், எரிச்சல் பட்டிருப்பான், கோபம் பட்டிருப்பான், டென்ஷன் ஆகிருப்பான். யாராவது இப்படி இருக்கும்ல, அப்படி ஒன்றும் அசைய முடியாது, படுக்கையில் இருக்காங்க, யாராவது வந்து தான் சாப்பாடு கொடுக்கணும், யாராவது தான் இவனை தூக்கிக்கிட்டு போய் டாய்லெட்டில் விடணும், யாராவது இவனை குளிப்பாட்டி விடணும், முதுகை சொரியணுன்னாலும் சொரிஞ்சிக்க முடியாது, எப்படி இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தருட உதவி தேவை. அப்போ எத்தனை தடவை இவர் எரிச்சலாக இருப்பார். நம்மலாம் வீட்டில் யாராவது டென்ஷன் ஆவீங்களா, எரிச்சல் ஆவீங்களா சின்ன சின்ன விஷயங்களுக்கு? ஏன்னா நான் வந்து எப்போ பார்த்தாலும் எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்வாங்க. ஏதாவது சொன்னாலும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஏதாவது குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. சில நேரம் சொல்கிறத மறந்துடுவோம், அதுக்கே டென்ஷன் ஆகும். இவர் வந்து ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது, அதோடு சேர்ந்து அவர் சுகத்தையும் கொடுக்குறாரு. அதனால தான் இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன இருக்கான், நம்ம பாவம் மன்னிப்பு. நமக்கு தெரியாமல் இருக்கும் சில நேரம், நான் என்ன பண்ணேன், நான் அப்படியே படுக்கையில் சும்மா தானே இருந்தேன், நான் ஒன்றுமே பண்ணலைன்னு இருக்கும். ஏன்னா இவரும் நான் சொல்லலாம்ல, ஒன்றுமே இவர் படுக்கையில் இருக்கிற மனுஷன் என்ன பாவத்தை செய்வார், அப்பாவி மனுஷன், ஒன்றுமே அவருக்கு வெளியிலையும் போக முடியாது, ஒன்றுமே பண்ண, திருடுறானா, பொய் சொல்கிறானா, என்ன களவெடுக்கிறானா, என்ன பண்ணுறான், ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மனுஷனுக்கு. ஆனால் இவனும் பாவத்தை மன்னித்தார். சில நேரம் நாங்களும் அந்த மாதிரி தான் ஒன்றுமே பண்ணாமல் தான் இருப்போம், ஆனால் பாவம் நிறைஞ்சவர்களாக இருப்போம். நமக்கு தெரியாமல் தெரிஞ்சு நம்ம இருதயத்திலால் செய்கிற பாவங்கள் அநேகம். ஸோ தேவன் இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தால் மன்னிப்போம். ஏன்னா எந்த நாளும் நம்ம என்ன பண்ணணுமா, பாவம் இல்லாதவன்னு யாருமே சொல்ல முடியாதான். யோவானில் சொல்கிறாருல, யோவான் ஒன்று யோவானில் என்ன, நான் பாவி இல்லைன்னு ஒருத்தனுமே சொல்ல முடியாது, தேவனை தவிர ஒருத்தனுமே பரிசுத்தவான் இல்லை. ஸோ நமக்கு சுகமும் வேணும், மன்னிப்பும் வேணும். ஸோ எந்த நாளும் நைட்டு தூங்குறதுக்கு முதல் என்ன கேட்கணும், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் செய்த பாவங்களை மன்னியும், ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்க, நான் என்னதோ தெரியாமல் நான் கோவப்பட்டேன், இல்லை தெரியாமல் நான் எரிச்சல் பண்ணிட்டேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு மன்னிப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கி எனக்கு தூக்கம் வராது, எப்படியாவது நீங்கள் மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லணும். அடுத்ததாக நாங்கள் லூக் 5ஆம் அதிகாரம், லூக் 5ஆம் அதிகாரம் 29 இது வாசிக்கும் போது, லேவி இப்படி ஒரு வீட்டுக்கு போகிறார். வாசிங்க அதில் 32 இல்லை, அதுலேருந்து வாசிக்கும் போது அந்த கதையில் லேவி வீட்டுக்கு போகிறாரு. அவன் வந்து என்ன பண்ணுறான், இஸ் அ டேக்ஸ் கலெக்டர், வரி எடுக்கிறவர். அப்போ இவன் வந்து பயங்கரமாக ஏமாற்றி நிறைய பேர்கிட்ட காசெல்லாம் எடுக்கிறதா இருக்கும். இவங்க வீட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறாரு, உட்கார்றாரு சாப்பிடவும் குடிக்க. உடனே வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து பரிசையெல்லாம் என்ன சொன்னால், இவர் என்ன இந்த வீட்டில் உட்காந்து என்ன செய்கிறாரு, இவன் வீட்டில் போய்ட்டு என்ன செய்கிறாரு. நம்ம தேவையில்லாத ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் அப்படி தான் நினைப்பேன், ஏன் இவர் வீட்டுக்கெல்லாம் இவர் போயிட்டுருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு போனதுனாலேயே என்ன பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க ரிலேஷன்ஷிப். ஏன்னா அவன் நல்ல மனுஷன் இல்லை அப்படின்னு. ஆனால் அதில் பாருங்க 32வது வசனத்தை வாசிக்கும் போது அழகாக சொல்கிறார். வாசிங்க, லூக் 5:32. நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாருங்க, நீதிமானுக்குள்ள பாவிகளை அழைக்க. ஸோ நம்ம தேவன் நம்ம வீட்டுக்கு வந்தால் மனம் திரும்புதல் இருக்கும். ஏன்னா யாரெல்லாம் நம்ம நினைப்போம், நம்ம வீட்டில் இவர் மனம் திரும்பணும், இவர் ரட்சிக்கப்படணும், இவர் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணணும், அவர் மனம் திரும்பணுன்னா யார் வரணும் உங்கள் வீட்டுக்குள்ளே, இயேசு வரணும். ஆனால் யார் வந்துக்கிட்டு இருக்கா, எல்லாம் வேறு வேறு ஆட்கள்லாம் வருவாங்க, இயேசுவை தவிர எல்லாம் வேறு. எப்படி நம்ம நினைப்போம், ஆளாக வராது, டிவி மூலமாக வரும், ஃபோன் மூலமாக வரும், கம்ப்யூட்டர் மூலமாக வரும், எல்லாம் பார்ப்போம், எல்லோரும் வந்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எல்லாம் யூடியூப்பில் மாறி 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 வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் யார் வர மாட்டா, இயேசு மட்டும் வர மாட்டார். அதனால தான் மனம் திரும்புதல் இல்லை. இன்றைக்கி இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தால் தஸ் ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல் இருக்கும். ஏன்னா ஒரு நாள் சில நேரம் நம்ம வீட்டுங்களுக்கு யாராவது வந்துட்டு போனாலே நமக்கு என்ன ஆகிடும், ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்.
ஆறுதலாக இருக்கும். எல்லாரும் ஜெபிச்சுட்டு போனாங்கன்னா, ஐயோ நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பலப்படுத்துச்சு, என்னை ஆறுதல் படுத்துச்சு, எனக்கு குற்ற தவறுகளை உணர்த்துச்சு. ஏன்னா அதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவன் வந்தால் மனம் திரும்புதல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? தேவன் யார் வீட்டுக்கு போகிறா? கல்யாண வீடு, கானா ஊர். அங்கே இயேசு வந்தால் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. முதல் இடம் சந்தோஷம் இருக்குது. ரெண்டாவது இடத்துல யார் வீட்டுக்கு? பேதுரு வீட்டுக்கு போனால் சுகம் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னது? சந்தோஷம் இருக்குது, அது சுகம் இருக்குது. மூணாவது நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. நாலாவது மனம் திரும்புதல் இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் அஞ்சாவது லூக் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துலேருந்து 46ஆம் வசனத்துக்கு வாசிக்கும் போது, லூக் 7ஆம் அதிகாரம் இந்த இடத்துல ஒரு அருமையான இவர் இன்வைட் பண்ணுறாரு. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? இயேசுவை வர வச்சுட்டாரு, வாங்கன்னு. ஆண்டவரும் வந்துட்டார். ஆனால் ஆண்டவரை கவனிக்க மறந்துட்டார். ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, ஆனால் ஆண்டவரை ஒழுங்காக கவனிக்கலை. எத்தனை பேர் அப்படி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவங்க சோஃபாலே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஃபுல்லாக கிச்சனில் இருப்பாங்க. எப்படி இருக்கும்? இல்லைன்னா பிள்ளைகள்லாம் ஒரு ரூமில் இருப்பாங்க. விருந்தாளி வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு, வந்து பார்க்குறதுக்கு கூட ஆள் இருக்காது, வர வைக்கிறதுக்கும் ஆள் இருக்காது. என்ன கேட்டால் அவங்க ஐயோ படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை வேலையில் இருக்காங்க. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், தூரத்தில் கண்டோன்னு என்ன பண்ணுறாராம்? ஓடி போய் காலில் விழுந்து, நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடாம போகவே கூடாது. அவங்க பாட்டுக்கு போகிறதுக்கு இருக்காங்க, போகிறவங்கள வர வச்சு நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் கவனிக்கிறது இல்லை. ஆனால் பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கும் போது யார் வந்து அவளை கவனிக்கிறா? அதை வாசிங்க. 47 அதில் 36லேருந்து 46 வரை இருக்குது. அதில் வந்து மரியாள் என்ன பண்ணுறா? அவள் கையில் இருந்த பர்ஃப்யூம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக, அதில் விலையே 1 வருஷத்தில் சம்பளம். அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு பர்ஃப்யூம் வச்சுருக்கணுன்னா எவ்வளோ பணக்காரங்களாக இருக்கணும்னு. ஏன்னா அன்றைக்கி நான் கிட்டத்தில் ஒரு இதுக்கு போனேன், ஒட்டேலுக்கு போயிருந்தோம். ஒரு பர்ஃப்யூம் எடுத்தால் 47,000. அது இவ்வளோன்னு பாட்டில் 47,000. ஸோ சிலவங்களுக்கு சொல்லுவோமே 40,000 சம்பளம் ஒரு ஆளுக்கு கிடைக்குதுன்னா 1 வருஷம் சம்பளம் அப்படின்னா எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 4.5 லட்சம். அப்போ 4.5 லட்சத்துக்கு ஒரு பர்ஃப்யூம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ பணக்காரங்களாக இருக்கும்? யாராவது 4.5 லட்சத்துக்கு பர்ஃப்யூம் வச்சுருக்கீங்களா? எங்கள் அம்மா 300 ரூபாய்க்கு சாலின்னு ஒரு பர்ஃப்யூமை வாங்கி கொடுத்துருவாங்க. நம்பிராஜனை தான் அனுப்புவாங்க, பெட்டாவுக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்னு. அவர் பெட்டியாக வாங்கிட்டு வருவார். யாருனாலும் வந்தால் ஒரு பர்ஃப்யூம் கொடுத்து அனுப்புவாங்க. 4.5 லட்சத்துக்கு பர்ஃப்யூம் செலவழிப்போமா? நமக்குன்னு வாங்கினா கூட என்ன பண்ணுவோம்? யோசிச்சு வாங்குவோம். எத்தனை பேர் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க? யார் வாங்கியிருப்பீங்க? நல்ல இது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பர்ஃப்யூம், இவ்வளோ கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்னு கிடைச்சது சொல்லக்கூடாது, நீங்களாக வாங்கினது. சிலர் எங்களுக்கு கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும் நல்லது. நம்மளா போய் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்கன்னா எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பீங்க? 10,000? யாராவது 10,000 கொடுத்து வாங்கியிருக்கீங்களா? 10,000 கொடுத்து வாங்கலை. இந்த அம்மா 4.5 லட்சத்துக்கு ஒரு பர்ஃப்யூம். சரி, அப்படியே விட இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை வேணால் குறைச்சிக்கோமே, ஒரு 20,000 மாதத்துக்குன்னு வச்சா கூட அவங்களுக்கு 2.5 லட்சம். 2.5 லட்சத்துக்கு கூட நம்ம பர்ஃப்யூம் வாங்குவோமா? இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கான்? அதை தான் வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. எவ்வளோ காசு சேர்த்துருக்கணும். தெய்வனையா வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு காலை கழுவுறதுக்கு தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கால்களை கழுவுகிறார். தேவன் இதுதான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். நம்மக்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டு என்ன? நம்ம வீட்டுக்கு வந்தால்
விருந்தாளிகளை என்ன பண்ணுமா, என்ன நம்ம வீட்டில் இருக்க பெஸ்ட்டு என்ன, அதை நான் கொடுக்கணுன்னு எதிர்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரம் செய்கிறதில்லை. தேவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் போகிறாரு, ஆனாலும் செய்வதில்லை. இந்த வீட்டில் என்ன இருந்துச்சா, அபிஷேகம் இருந்தது. ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறாங்க. அவள் கையில் இருந்ததை எல்லாத்தையும் வச்சு அப்படி ஆராதனை செய்கிறான். ஸோ நம்ம தேவனை அழைக்கிறது மட்டும் இல்லை, அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுக்கணும். தேவன் வந்துட்டாருன்னு மட்டும் இல்லை, அவர் பாட்டுக்கு உட்காந்து இருந்துட்டு போகணுன்னு இல்லை. சில நேரம் நம்ம வீட்டில் பைபிளும் அப்படி தான் இருக்குது. வேதாகமம் எப்படி இருக்குது, ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கும். திரும்ப சண்டே தான் அந்த பைபிளை தூக்குவோம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம், நேற்று நடந்த ஸ்பெஷல் சர்வீஸ் வித் பைபிள் ஸ்டடி, நீங்கள் எல்லோரும் அதில் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மத்தேயு வாசிச்சுட்டு வர சொல்லியிருந்தோம். அதில் கொஞ்சம் பேர் உண்மையாகவே ஃபுல்லாக வாசிச்சிருந்தாங்க, கொஞ்சம் பேர் அட்லீஸ்ட் பாதி வாசிச்சிருந்தாங்க, கொஞ்சம் பேர் அதுக்கும் பார்க்கல, கொஞ்சம் சரி வாசித்தாங்க. ஆனால் அதை வாசித்தது குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனை பேர் வாசித்து முடிச்சிங்க மத்தேயு? நான் சொன்னேன் இந்த வீக்கில், இதுக்கு முன்னே வாசித்ததில்லை, நான் சொன்னதுக்கு பிறகு இந்த வாரம் மத்தேயு வாசித்தவங்க ஞாபகம் இருக்கா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? எத்தனை பேர் வாசிச்சிங்க? வாசித்தவங்க அட்லீஸ்ட் நான் ஒரு 4 அதிகாரம் 5 அதிகாரம் சரி வாசித்தேன். இந்த எனக்கு சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 7 8 பேர் 9 குட் 10. ஸோ 10 பேர் தான் வாசிச்சிருக்கோம். ஏன்னா அதை எடுக்கலை, முயற்சி எடுக்கலை. ஆனால் அதில் சிலவங்க வந்து சொன்னாங்க வாசித்ததுக்கு பிறகு அது ஃபுல்லாகவே வாசித்து முடிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் அவங்களுக்கு நினச்சி கூட பார்க்கல, வாசித்து முடிக்க முடியும்னு நினைக்கல, பட் ஆனால் வாசித்து முடிச்சிட்டாங்க. இது மாதிரி தான் தேவன் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார், ஆனால் எங்கே இருப்பார்? வார்த்தை எங்கே இருக்குது? தேவன் வார்த்தையாக இருக்கிறார்ல, அந்த வார்த்தை எங்கே இருக்குது? ஷெல்ஃபில் இருக்குது. வார்த்தை ஷெல்ஃபில் இருக்குது. ஷெல்ஃபில் வச்சு பிரயோஜனமா? அதை என்ன பண்ணுமா? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணணும். அவன் கையில் இருந்த எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூமை வச்சு என்ன பண்ணுறாங்களாம்? கழுவுறாங்க, கால்களை கழுவுகிறாங்க, அவனோட பாதத்தில் இருந்து செய்கிறாங்க. இதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். நாங்கள் தேவன் வார்த்தையாக இருக்கிறாருன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த வார்த்தையே எங்கே இல்லை, கையில் இல்லை. டெய்லி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு நேரம். நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப நான் இந்த வீக்கும் என்ன பண்ணுறேன், திரும்ப நான் சான்ஸ் கொடுக்குறேன். மத்தேயு வாசித்து முடிங்க. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்கனாலும் முடிச்சிடலாம். அடுத்த வாரம் நான் வந்து கேட்கும்போது நீங்கள் மத்தேயு முடிச்சிருக்கணும். ஏன்னா நாங்கள் February ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் இங்கே வந்து எங்கள் மாமனார் லிண்டா அவங்களுடைய அப்பா அவங்க வராங்க. ஸோ மத்தேயுவிலிருந்து ஃபுல் ஸ்டடி ஒன்று எடுக்க போகிறார். அதனால தான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு ஈஸி. ஸோ நானுமே இது ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினச்சி. ஆனால் நீங்கள் நான் சொல்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியலை. காணா ஒரு கல்யாணம் தெரியுமா? அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இது தெரிஞ்சிருக்கணும், இந்த வசனங்கள் எல்லாம் கதைகள் தெரிஞ்சிருக்கணும், தேவன் செய்த அற்புதங்கள் செஞ்சுருக்கணும், தேவன் போன வீடுகள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால் நீங்கள் வாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை நேரத்தில் அது ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தேவன் வந்தார். வீட்டுக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்ணலை, கவனிக்கலை. வீட்டில் இருக்கிறவர் செய்யலை ஒன்றும். அப்படி தானே இருக்குது. அதில் நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால் கழுவுறதுக்கு தண்ணி கூட கொடுக்கல. ஆனால் இவ என்ன பண்ணிட்டா, அவகிட்ட இருந்த எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூம் வச்சு எனக்கு காலை கழுவிட்டேன். ஷி இஸ் அனாயிண்டட் மீ. நீ எனக்கு எதுவுமே கொடுக்கல, நான் அவர்கள் செய்து விட்டான். ஸோ பாருங்கள், நாங்கள் செய்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. சில நேரம் வீட்டில் நாங்கள் போகும்போது சில என்ன அப்பா அம்மாருங்க இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க, எங்கே வேலை இல்லாட்டி பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. சில நேரம் அந்த அம்மா அம்மாருங்க தான் என்ன பண்ணுவாங்க, வாங்கன்னு உட்கார வச்சு டீயை கொடுத்து கொஞ்சம் உட்கார வச்சு கொஞ்சம் வந்துடுவார் இந்த வந்துடுவார்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைமன் வீட்டுக்கு போகும்போது நம்ம சபையிலையும் சில நேரம் அப்படி தான் இருக்கிறோம். செய்ய வேண்டிய வீட்டு தலைவர்கள் வீட்டில் இல்லை, அதை கவனிக்க வேண்டிய ஆட்கள் கவனிக்கிறது இல்லை.
ஏன்னா யாரோ வர்றாரு போகிறாரு அப்படின்னு. வீட்டு தலைவர்கள் நீங்கள் தான் என்ன பண்ணணும், வீட்டுக்கு தேவனை அழைத்தவர், அவருக்கு நீங்கள் தான் அவரை கவனிக்க வேண்டியது உங்கள் கடமை. இங்கே இருக்கிற அப்பா அம்மாங்களோட கடமை, அந்த குடும்பத்தின் கடமை, அதை செய்யணும். அடுத்ததாக 6வது லூக் 8ஆம் அதிகாரம் 41 56 வாசிக்கும் போது யாரோட வீட்டுக்கு போகிறாரு? ஒரு மக இறந்துட்டா. இவ வீட்டுக்கு போகிறாரு. யார் வீடு? ஜெயிரஸ். இவர் வீட்டுக்கு போனோன்னே இவர் என்ன பண்ணார்? வீட்டுக்கு கூப்பிட்றாரு. எதுக்கு கூப்பிட்றாரு? வாங்க கல்யாண வீட்டுக்காக கூப்பிட்றாரு? இல்லை. நல்ல சந்தோஷமான ஒரு வீடா? வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னா இல்லை. இவர் கூப்பிட்றாரு, என் மகளுக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறா, சுகம் இல்லாமல் இருக்கிறா, கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு போங்க. ஆனால் போகிற வழியில் அவருக்கு வேறு ஒன்று வந்து கொஞ்சம் அப்படி அவங்கள்ட்ட சாட்சியெல்லாம் கேட்டு சுகம் வாங்கி அதில் கொஞ்சம் லேட் ஆகிடுது போகிற வழியிலே. அங்கே அதுக்குள்ளே என்ன ஆகிடுது, வீட்டிலேருந்து ஒருத்தர் வேறு ஓடி வந்து, இனி அவர் வந்து பிரோஜனம் இல்லை, மக செத்து போயிட்டாங்க, இனி வந்து பிரோஜனம் இல்லை, அவளுக்கு உயிர் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கவலைப்படாத, நான் வர்றேன். ஜீவன் அந்த வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணுறாரு? திரும்ப ஜீவன் வருது. தட்ஸ் லைஃப். செத்து போன ஒரு வீட்டில் கூட என்ன ஆயிடுது? ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுக்குறார். இந்த வீட்டில் என்ன வருது? இயேசு வந்தால் ஜீவன் உண்டு. நம்ம வீட்டுக்கு இயேசு இன்றைக்கி வந்துட்டாருன்னா நம்ம வீடு நம்ம சில நேரம் லைஃப்லெஸ்ஸாக இருக்கும், ஜீவனே இல்லாத மாதிரி அமைதியாக இருக்கும், உயிரே இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு களிப்பு இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, அமைதியாக இருக்குது. யாரும் என் வீட்டுக்கு வர்றதில்லை, பேசுகிறதில்லை, செய்கிறதில்லை. நானும் என் வீட்டாருமோன்னு உட்காந்துருப்போம், நானும் என் வீட்டாருமோன்னு உட்காந்துப்போம். ஆனால் கர்த்தரை செய்வோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். இது நானும் என் வீட்டாருமோ வீட்டிலே உட்காந்துருப்போம். ஏன்னா வீட்டில் ஜீவன் இருக்கணும், உயிர் இல்லாத ஒரு வீடாக இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் தேவன் வந்தோடனே என்ன ஆயிடுது? ஜீவன் வருது. அடுத்தது 7வது, இது நல்லா தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாரு. 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த வீட்டில். எப்பயுமே இந்த வீட்டுக்கு போவாராம். இந்த வீடு மேலே அவருக்கு நல்ல பிரியம். யார் வீடு? லாசரஸ். லூக் 10ஆம் அதிகாரத்தில் அது வருது, 38 42. லூக் 10ஆம் அதிகாரம் 32 வாசிக்கும்போது, இந்த வீட்டுக்கான நீங்கள் எல்லோரும் சொன்னோன்னே லாசர வீடுன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டது யார்? மார்த்தா. ஃபஸ்ட்டு அதை வாசிக்கும் போது யார் இன்வைட் பண்ணுறா? மார்த்தாள். மார்த்தாள் இன்வைட் பண்ணாமல் இருந்தால், கூப்பிடாமல் இருந்தால், கவனிக்காமல் இருந்தால் இங்கே மரியாளுக்கும் இல்லை, லாசருக்கும் தெரியாது. ஸோ மார்த்தாள் இதை கூப்பிட்டு பாருங்கள், உபசரிக்கிறார், கவனிக்கிறார். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள். ஒன்று சேவை செய்கிற ஒரு ஆள், மரியாள்ன்றது ஆராதனை செய்கிற ஒருத்தர், லாசருன்றது சாட்சி, இஸ் அ ப்ரீச்சர். அவர் மூலமாக தான் எல்லா இடத்துக்கும் இவங்க மார்த்தாள் செய்த சேவைன்னு வந்து எங்கள் எல்லா இடத்துக்கும் பரவிச்சா? இல்லை, மரியாள் அங்கே உட்காந்தே இருந்தாங்கன்றதுனால பரவிச்சுட்டா? லாசரஸ் உயிர் தெழுந்தது நிமித்தமாக அந்த வீட்டில் திரும்ப ஜீவன் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? எல்லா இடத்துக்கும் போச்சு. எல்லாரும் வந்து என்ன, இந்த சாட்சியை கேட்க, இவரை பார்க்கறதுக்காக வராங்க. நம்ம வீட்டுக்கு ஜீவன் வந்துட்டுன்னா ஊரே வந்துடும். நம்ம பிரசங்கத்தை கேட்பாங்க, நம்ம சாட்சிகளை ஜனங்கள் கேட்பார்கள். இந்த வீட்டுக்கு வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு? கவலை போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வந்தோடனே பிரச்சனைகள். ஆனால் அதே நேரத்தில் இந்த வீட்டில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்னது? டென்ஷன். என்ன டென்ஷன்? இவ ஒரு வேலையும் செய்ய மாட்டா, இவ சும்மா உட்காந்துட்ருக்கா, நானே எல்லாத்தையும் செய்ய வேண்டும். சில நேரம் அப்படியே இருக்குல்ல. மார்த்தாள் என்ன
டென்ஷன். ஐயோ இயேசு வந்துட்டாருன்னொன்னே தடப்பட ஓடணும், இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், அதை செய்யணும் இதை செய்யணும். எங்கள் வீட்லேயும் அப்படி. எங்கள் அம்மாவை பார்த்துருப்பீங்க, போன 15ஆம் தேதி வரையும் டென்ஷனாக இருந்திருப்பாங்க. சரி, சரி, டென்ஷனாக இருந்திருப்பாங்கல்ல. 15ஆம் தேதி வரையும் பார்த்துருப்பீங்க. நூரேலியாவுக்கு வந்தவங்களுக்கும் தெரியும், அவங்களோட ஊழியம் செஞ்சவங்களுக்கு தெரியும். டக்குன்னு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இது ரெடியா அது ரெடியா, கேட்டுக்கிட்ட நில்லுங்க, அவங்கள வர இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். தூங்குறது இல்லை. ஆனால் இதில் ஆண்டவர் என்ன சொல்றார்? மரியாள் சரியானதை தேர்ந்தெடுத்தார். இல்லை, நான் சரியானதை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். நாங்கள் செய்கிறது பணிவிடையாக இருக்கலாம், ஆனால் தேவனோடு கூட இருந்து செலவழிக்கிற நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்குமே வேலைன்னு ஓடிக்கிட்டு இருப்பேன். நேற்று மட்டுமே அவ்வளோ வேலை, ராத்திரி ஆனாலும் 1 மணி வரையும். இதை எனக்கு ஒரு வசனம் தான் ஆண்டவர் கொடுத்தார். இதையும் இன்னொரு கடைசியும் ஃபஸ்ட்டும் கடைசியும் தான் கொடுத்தாரு. ஆனால் நடுவில் இருக்கிறதெல்லாம் நான் ரைட் மற்றவங்க வாசிக்க வந்தது. ஸோ தேவனோடு நம்ம இருக்கும்போது தான் தேவன் நமக்கு பேசுவார். தேவனோடு இருக்கும்போது நம்ம அவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆண்டவர் தேவன் நமக்காக என்ன வார்த்தை வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் பேசுவார். அப்போவே அந்த வார்த்தையை கொண்டு வரும்போது தான் அது பலன் கொடுக்கும். சும்மா நான் எதுவே வந்து பேசினா அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஸோ இந்த வீட்டில் ஒரு டென்ஷனும் இருக்குது. யாராவது வந்துட்டா சில ஏன்டா வந்தாங்கன்னு இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? இந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்களே. என் வீட்டுக்கு அப்படி தான் ஒரு சரியா ஸ்கூல் விட்டெல்லாம் வந்து 3 மணி இருக்கும், கேட்டை தட்டுவாங்க, காசு கேட்டு வருவாங்க, டொனேஷன்ட்டு வருவாங்க. இல்லைன்னா அப்போ தான் வருவான் தேங்காய் பிடுங்குறேன்னு. எப்படி இருக்கும்? இந்த நேரம் நான் வெயிலில் நின்று தேங்காய் பிடுங்குறதா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? மேலே இருக்கும். எப்படி இருக்கும்ல? வந்து அவனுக்கு அந்த டைம் தான் கிடச்சிருக்கு. நானும் சொல்ல, ஒன்று காலையில் வா, இல்லாட்டி ஈவினிங் வா. வானத்தை பார்க்க முடியுமா 12 மணிக்கு? ஸோ சில நேரம் ஏன்டா வந்தாங்கன்னு இருக்கும். சிலவங்களை வர வச்சிரும், வந்தவங்கள ஏன் போக மாட்டுறாங்கன்னு இருக்கும். ஏன்டா போக மாட்டுறாங்க? நமக்கு வெளியில் போகிறதுக்கு இப்போ பார்த்து இவங்க உட்காந்துட்டாங்களே. சிலவங்க வந்தால் எனக்கு ரொட்டி தான் வேணும்னு வாங்க, எனக்கு இது சாப்பிட மாட்டேன்னு வாங்க, இல்லைன்னா நான் பிளெயின் டீ குடிக்க மாட்டேன்னு வாங்க. பால் டீ தான். அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டில் பால் இருக்காது. நம்ம அப்படி தான் இல்லை. சில நேரம் சிலவங்க வந்தால் ஏன்டா வந்தாங்க, இல்லைன்னா இப்போ பிள்ளைகள்லாம் சிலவங்க கூப்பிட்டு வந்துட்டா எல்லாத்தையும் நோண்டுவாங்க. ஐயோ எல்லாத்தையும் நோண்டுறாரு, எதையாவது உடச்சிருவானான்னு கண்ணெல்லாம் அங்கே தான் இருக்கும். இந்த கிளாஸை தூக்குறான்னு இல்லை, இந்த கிளாஸை பிடிக்கிறதே பயமாக இருக்கும். திரும்ப ஜென்மத்துக்கு அந்த வீட்டுக்கு கூட மாட்டாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு ஏன்டா வந்தாங்கன்னு இருக்கும், எரிச்சலாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். ஆனால் இயேசு வந்தால் அந்த இடத்துல பிரச்சனைகளே இல்லை, கவலையே இல்லை. அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கறதுக்காக வருகிறார், சுகத்தை கொடுக்கறதுக்காக வருகிறார், அவரோட வார்த்தையை கொடுக்கறதுக்காக வருகிறார். இந்த இடத்துல பாருங்கள், மரியாள் உட்கார்ந்து தேவனோடு பேசுகிறார். ஆண்டவர் நிறைய அவரோட ஷேர் பண்ணுறாரு. என்னெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எப்படி உட்காந்து அவரோட என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பார். எல்லாம் கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்களா? இல்லைன்னா அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே ஆண்டவர் சொல்கிற எல்லாம், அவர் செய்ய போகிற அற்புதங்கள், செய்ய போகிற காரியங்கள், அவர் எல்லாமே மரியாளுக்கு சில நேரம் சொல்லியிருப்பார். அது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இல்லை, ஆண்டவரோடு உட்காந்துருந்து அவர் பேசுகிறதை கேட்க. இன்றைக்கும் அந்த சான்ஸ் எங்களுக்கு இருக்குது.
இன்றைக்கும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி மரியாள் மாதிரி நாங்கள் உட்காந்து ஆண்டவரோட பாதத்தில் உட்காந்து ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்கன்னு கேட்குறதுக்கு இருப்போம். எத்தனை பேருக்கு அப்படி விருப்பம், ஆண்டவரே என்னோட பேசுங்க. அதுக்கு ஒரே வேலை, இந்த வசனத்தை பைபிளை திறந்து வடிங்க, தேவன் வார்த்தையின் மூலமாக பேசுவார். ஏன்னா நேற்று ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நிறைய தடவை நான் மத்தையும் வாசிச்சிருக்கோம், ஆனால் புதிய வெளிப்பாடு இந்த வசனத்தை நான் பார்க்கல, நான் இதை இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இப்படி பார்க்கல, ஆண்டவர் எனக்கு பேசினார். தேவன் பேசுவார் உங்களோட, அவருக்கு விருப்பம். ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணுறதில்ல, உட்கார்றதில்ல. நம்ம தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக 8வது வீடு. இந்த வீடும் ஒரு ஸ்பெஷல் வீடு. இவர் வீட்டுக்கும் அவர் கூப்பிடவே இல்லை, அவர் மரத்துக்கு மேலே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன்ட்ட. எப்படி இருக்கும்? இவர் யார்? சக்கி. இவர் குள்ளனால என்ன பண்ணுறாரு, இவர் மரத்து மேலே நின்று பார்க்குறாரு, தூரத்துலேருந்து பார்க்குறாரு, யாருடா இவர். இவருக்கு வந்து என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், உடனே அவரை பார்த்துடுறாரு. அவரை பார்த்து, நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வரேன். தேவன் இந்த வீட்டுக்கு வந்தோடனே எப்படின்னா இருக்கு, ரட்சிப்பு, மனம் திரும்புதல். அவர் என்ன பண்ணுறாரு, உடனே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வந்ததோட என்ன பண்ணுறாரு, உடனே போயிட்டு காசெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு. என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு 19 லூக் 19 9வது வசனம். லூக் சாப்டர் 19 verse 9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு இயேசு வந்தால் நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு சில நேரம் சந்தோஷம் இருக்கும், ஜீவன் இருக்கும், மன்னிப்பெல்லாம் கொடுத்துருவார். அதனால் சில நேரம் ரட்சிப்பு இருக்காங்க, மனம் திரும்புதல் இருக்காங்க. ரட்சிப்பு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவோமா, மற்றவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், செய்வோம். நாங்கள் செஞ்ச தவறுகளை உணர்வோம், உணர்ந்து என்ன பண்ணோம், உடனே இதை சரிப்படுத்தணும். ஸோ தேவன் இந்த இருந்த காலத்தில் இவங்க எல்லா வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க. இது போக இன்னொரு இருக்குது, ஆனால் இந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சில காரியங்களை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னதை திரும்ப நம்ம போவோமா. ஃபர்ஸ்ட் யார் வீடு? கானாவூர். அந்த வீட்டில் என்ன இருக்குது, சந்தோஷம். 2வது பேதுரு வீடு. அந்த வீட்டில் என்ன இருக்குது, சுகம் இருக்குது. 3வது யார் வீடு? திமிர்வாதக்காரன். எஸ், அந்த இடத்துல பாவ மன்னிப்பு. 4வது லேவி உடைய வீடு. அந்த இடத்துல என்ன இருக்கு, மனம் திரும்புதல். அடுத்தது 5 சிமியோன் உடைய வீடு. அந்த இடத்துல அபிஷேகம். அடுத்தது 6 ஜெய்ரஸ். அந்த வீட்டில் என்ன இருக்கு, ஜீவன். 7 மார்த்தாள் மரியாளும் லாசரஸ். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கு. ஏன்னா யார் சரியானதை தேர்ந்தெடுத்தாலாம், மரியாள். நம்ம சேவை செய்கிறதோ இல்லாட்டி மற்றதுக்கும் பார்க்கல, தேவனோடு இருந்து அவரோட வார்த்தையை கேட்பது தான் முக்கியம். அந்த இடத்துல 7ஆம் வீட்டில் என்னது, வார்த்தை. 8வது ரட்சிப்பு. யார் வீடு, சகை வீடு. இப்போ தேவன் அதுக்கப்புறம் அவர் மரித்து விட்டார். மரித்து திரும்ப உயிர் தெழுந்ததுக்கு பிறகு எங்கே போகிறாரு, ஒரு இடத்துக்கு போகிறாரு. லூக் 24ஆம் அதிகாரம் 24 இல்லை 34ஆம் வசனத்துக்குள்ள, அதுக்கு முன்னுக்கெல்லாம் இப்போ 13லேருந்து 35 வரையும் இருக்குது. இவர் மரித்து உயிர் தெழுந்து விட்டார். லூக் 24 13லேருந்து 35 வாசிக்கும் போது, இப்போ இவர் யாருன்னே தெரியலை, இவங்களை அடையாளம் தெரியலை.
எப்படி ஆயிடுச்சு? நம்மளோடே இருந்த ஒருத்தரை அடையாளம் தெரியல, இவர் யாருன்னு நமக்கு தெரியலை. எப்படி? ஆனால் ஆண்டவர் உள்ளுக்கு வந்து அதில் 34 வாசிங்க. உண்மையாகவே அப்போ தான் அவங்களோட கண்கள் திறக்கப்படுதான். அவங்க கண்கள் அதில் முன்னுக்கு வாசிங்கன்னா அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அதுவரையும் அவங்களுக்கு யாருன்னு தெரியலை. ஸோ தேவன் இந்த வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு? வர்றாரு, ஆனால் யார் வந்திருக்கிறாருன்னு தெரியாமல் இருக்கு. ஏன்னா உண்மையான கண்கள் தெரியலை. சில நேரம் நமக்கு நேருக்கு நேர் இப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனால் என்ன ஆயிடுது? அவர் மரித்ததுக்கு பிறகு அவர் ஜீவனோட திரும்ப வராரு, திரும்ப உயிரோடு வர்றாரு. இவ்வளோ நாள் இவரோட தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம், இவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனால் இவர் யாருன்னு அடையாளம் தெரியல. ஏன்னா நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை. ஏன்னா அதுக்கு பிறகு ஏன்னா ஸ்பிரிச்சுவலி நம்ம கண்கள் திறக்கப்படணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அப்போ தான் நமக்கு தெரியும். அதுவரையும் நமக்கு தெரியாது எதுன்னு. ஏன்னா இவங்களுக்கு சும்மா ஒரு சர்ச்சுக்கு வரோம், போகிறோம், ஆண்டவரை பார்க்குறோம். இங்கே நீங்கள் வர்றீங்க, போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்றைக்கு அதை அனுபவிச்சிருக்கிறீர்களா? ருசிச்சிருக்கிறோம் ஆண்டவரை. ஏன்னா ஆண்டவரை நம்ம உண்மையாகவே ருசிச்சிருந்தா, ஆண்டவரை பார்த்துருந்தா, நம்ம கண்கள் திறந்திருந்தா என்ன பண்ணுவோம்? வேறு மாதிரி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த இடத்துல அதை வாசிங்களேன். லூக் 24ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது அவருடைய கண் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. இவங்க உள்ளுக்கு என்ன ஆச்சா? தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி இருந்துச்சா? உள்ளுக்கு என்ன? கொழுந்து விட்டு எரியலாம், பர்னிங். அப்படியே இந்த கையெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அது என்ன, அப்படியே இந்த முடியெல்லாம் நின்றும்ல, எப்படி இருக்கும்? அது புல் அரிக்குதுன்னுவாங்கள்ல, எரியுதான் உள்ளுக்கு. அவர் பேசும்போது ஆவியானவர் நம்மளோட ஆண்டவர் இங்கே இருக்கிறார், நம்மளோட திரும்ப வந்துட்டார். அந்த சந்தோஷத்தை அவங்க கண்கள் திறந்தோடனே, இவ்வளோ நேரம் நம்மளோட இருந்தார், நமக்கு பார்க்க முடியலையே, இவ்வளோ நேரம் நாங்கள் அதை உணரலையே. கண்கள் திறந்துருச்சு. கண்கள் திறந்தோன்னு அப்படி ஆசை, அப்படி ஒரு சந்தோஷம். என்னைக்காவது உங்களுக்கு ஆவியானவர் அந்த மாதிரி உணர்ந்து அப்படி உடம்பெல்லாம் அப்படி ஃபுல் அரிச்சிருக்கா? நம்ம ஆராதிக்கும் போது தேவன் இந்த உணர்வை நமக்கு கொடுக்கணும், நம்ம கண்களை திறக்கணும். ஏன்னா தேவன் சில நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்குது. ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, நமக்கு என்னன்னு யார் வந்தால் போனான்னு தெரியாது. ஆண்டவரே என் கண்களை திறக்கணும்னு சொல்லணும். இந்த வீட்டில் தேவன் வந்து சந்தோஷத்தையும் அந்த உண்மையாகவே ஒரு ஜீவனை மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு அந்த அப்படி கொழுந்து விட்டு எரிகிற அளவுக்கு அவங்களுக்கு மேலே என்ன பண்ணுறாரு? ஒரு ஒரு ருசி தேவன் கொடுக்குறார். கடைசியாக 10வதாக நான் சொல்கிறேன். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார், திரும்ப போய்விட்டார், பரலோகத்துக்கு திரும்ப எடுக்கப்பட்டார். இப்போ இந்த இடத்துல யோவான் 20ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 20 19 23 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவெல்லாம் பூட்டி தான் வச்சிருக்கிறாங்க. கதவுகள் பூட்டி இருக்கிற நேரம் இவர் உள்ளுக்கு, இவர் எப்படி வந்துடுறாரு? கதவு திறந்தாங்களா? திடீர்னு உள்ளுக்கு வந்து உங்களுக்கு சமாதானம்.
உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. தேவன் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து சமாதானத்தை கொடுக்க போகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க போகிறார். தேவன் அதுக்காக தான் நமக்காக வந்தார். அவர் பரலோகத்துக்கு போன பிறகும் அவரை என்ன பண்ணலை, நம்மளை விடலை. கொஞ்சம் பேர் சேர்ந்த இடத்துல என்ன பண்ண, அவரோட ஆவியானவரை அனுப்பி நிரப்பினார். அவர் ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கும் தேவனை சில நேரம் நாங்கள் வர்ற ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்களாம், நமக்கு அவரை தெரிஞ்சனால என்ன பண்ணிடுறோம், நாங்களே தான். மார்க் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மார்க் சாப்டர் 4:6, இந்த இடத்துல தேவனை யார் தெரிஞ்சவங்க குடும்பமே என்ன பண்ணுறாங்க, அவரோட ஃபேமிலி இல்லை, அவரோட ஊரில் என்ன பண்ணுறாங்களாம், அவர் வேணான்றாங்க. இவர் யாருன்றாங்க. அப்படி தானே வாசிங்க. 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கிலும் கனமடையான் என்றார். அவர்கள் நீதிமான்கள். தீர்க்கதரிசி அவன் ஊர்லேயும் அவன் வீட்லேயும் தான் அவனுக்கு இல்லையா. இதுதான் நிலைமை. சில நேரம் தேவனுக்கு நம்ம வீட்டில் கனம் இல்லை. ஏன்னா அவர் வந்திருக்கிறாரு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு கனம் இல்லை. ஏன்னா ரெவலேஷன்ஸ், இது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமென். எங்க இருந்து கதவை தட்டுறாரு? வெளில இருந்து, வாசல்ல இருந்து தட்டிட்டு இருக்காரு. யார் இதை ஓப்பன் பண்ண வேண்டியது? நாங்கள் தான் திறக்கணும். திறக்கிறது மட்டும் இல்லை, வாசல்லையே வச்சு டெலிவரி மேன் வந்த மாதிரி டெலிவரி, உங்கள் வீட்டுக்கு லெட்டர் வந்தால் போஸ்ட்மேனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரீங்களா? பார்சல் ஏதாவது வந்தால் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோமா? இல்லை. ஆண்டவர் அப்படி தான். நம்ம என்ன, ஒரு சுகம் வேணும்னு ஒரு லெட்டரை போடுறது, அந்த ஒரு லெட்டர் வரும், வாசல்லையே அதை வாங்கிட்டு ஒரு பணத்தை இருக்குன்னு ஜெபிப்போம், பணம் வந்துடும், வாசல்லையே வாங்கிட்டு அனுப்பிடுவோம். ஏன்னா நமக்கு இப்போ ஈஸியாகிடுச்சு. டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜெப தேவை ஒன்று வாட்ஸ்அப்பில் போடுவோம். ரிப்ளை வந்துருச்சுன்னா அதுக்கு பதில் இருக்காது. பதில் ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டாருன்னா அதை நம்ம சொல்கிறதில்ல, சாட்சியாக நாங்கள் சொல்கிறதில்ல. தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார். எத்தனை பேருக்கு நீங்கள் இங்கே ஜெப குறிப்பு கொடுத்துருக்கிறீங்க, ஜெபத் பண்ண சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு பதிலை கொடுத்துருக்கிறாருன்னு? எத்தனை பேர் உங்களோட ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார்? எல்லாருக்கும் பதில் கொடுத்துருக்கிறார். இவங்க சொல்கிறாங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. சிஸ்டர் விஜயா சொல்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காராம். அவங்களுக்கு இல்லை, நல்ல விஷயம். அவங்களுக்கு தெரியுது உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாருங்க. உங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரா? எனக்கும் பதில் கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாருன்னு இவங்களுக்கும் தெரியுது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார், ஆனால் நாங்கள் சொல்கிறது இல்லை. ஸோ தேவன் நமக்கு வாசலில் இருந்து, போஸ்ட்மேன் இல்லை, உங்கள் ஜெப தேவைகளுக்கு வாசல்ல இருந்தே பதிலை கொடுத்துட்டு போகிறதுக்கு அவர் உங்களுக்கு, நீங்கள் கூப்பிட்டா வீட்டுக்குள்ளே வந்து உங்களோட இருந்து சாப்பிடுவேன்னு போட்டிருக்காரு பாரு. உங்களோட இருந்து பேசுவேன்னா போட்டிருக்காரு, உங்களோட இருந்து சாப்பிடுவேன். நீங்களும் அவரோட உட்காந்து சாப்பிடுவீங்களாம். ஸோ இந்த சாப்பிட்றது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பகுதி பாருங்களேன். இட்ஸ் கம்யூனியன், தேவனோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்வது. அதுக்காக தான் நாங்கள் சபைக்கு வரணுன்றோம். சபைக்கு வர்றதில் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இங்கே வந்து தேவனை நினைவு கூர்ந்து, என்னை நினைவு கூறுங்கன்னு என்ன சொல்கிறாரு, அதை எடுக்க நமக்காக சிந்தின ரத்தம், நமக்காக
அவர் பட்ட காயங்கள் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து எடுக்க சொல்கிறார். இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிற வரையும் நாங்கள் என்ன பண்ணோம்? ஒன்று கூடி நாங்கள் அதை செய்யணும். இன்றைக்கி தேவன் எல்லாரும் வர்றதுக்கு அதுதான் இன்வைட் பண்ணால் தான் போவோம். ஆனால் தேவன் பாருங்கள், இன்வைட் பண்ணாமையும் போகிறாரு. அவர் ரெடியாக இருக்கிறார். பேதுரு வீட்டுக்கு கூப்பிடாமையே போகிறாரு. கூப்பிட்டு சிலரும் லேட்டாக போகிறாரு, சிலரும் லேட்டாக போயும் அற்புதத்தை செய்கிறார். ஸோ அவர் லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு ஜீவன் உண்டு. அவர் உடனே வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. ஒரு உடனே வந்தாலும் சும்மா வந்தாலும் உங்களுக்கு சுகம் உண்டு. சிலரும் அவராக சும்மா வருவார், நீங்கள் சொல்லவே தேவையில்லை. பேதுரு போய் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு ஜெப குறிப்பு இல்லை, அவர் சும்மா வர்றாரு. வந்த இடத்துல அவங்க காய்ச்சல் இந்த அம்மா உடனே சுகத்தை கொடுத்துட்டு போகிறார். ஏன்னா சிலரும் நாங்கள் ஜெப குறிப்பே தேவையில்லை, ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஜீவன் நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு ஒரு குறையும் இருக்காது. உடனே நமக்கு விடுதலை, உடனே நமக்கு சுகம், உடனே நமக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து மன்னிப்பு எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் அதே மார்க் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறார். கடைசி அவர் சொல்கிறார், ஆண்டவர் அவர் அனுப்புகிறார் அவருடைய சீஷர்களை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து 10-11 வாசிக்கும் போது சீஷர்களை அனுப்புகிறார். இன்றைக்கி தேவன் அவரே இருக்கிறார் நம்ம வீட்டில். ஆனால் அவரோட ஊழியக்காரர்களை என்ன பண்ணுறாரு? இந்த வீடுகளுக்கு அனுப்புகிறார். அனுப்பும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் போங்க, அது வாசிங்க. 6:10-11. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்பட்டும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் கொமோரா பட்டணத்துக்கு நேர்வழுது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் இரண்டு பேராக அனுப்பினார். பாருங்க, இங்கிலீஷில் அங்கே போயிட்டு நல்லா ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க ஏற்றுக்கொண்டா அந்த வீட்டுக்கு சமாதானம், அந்த வீட்டுக்கு சமாதானம். இல்லைன்னா என்ன பண்ணுறாரா? காலில் இருக்க தூசியை தட்டிட்டு வந்துடு. சோதம் குமாரக்கும் பார்க்கல பயங்கரமாக இருக்குமா? ஏன்னா தேவனை நாங்கள் சில நேரம் முகமுகமாக நாங்கள் பார்த்ததில்லை. பட் அதனால தான் அவர் ஒரு இதில் சொல்கிறாரு, நான் எப்போ உங்களை கவனிக்கல ஆண்டவர், எப்போ நான் வந்தேன் அவன் வீட்டுக்கு, நீ என்னை பார்க்கல அப்படின்ற. நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா சில நேரம் அவர் ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்கார மாதிரி வருவார். நான் ப்ரெசன்ட்டில் இருந்தேன், நீ என்னை பார்க்கலன்னுவார். ஸோ தேவன் எப்படி நம்மக்கிட்ட வருவார்னு நமக்கு தெரியாது. யார் மூலமாக வருவார்னு நமக்கு தெரியாது. யார் மூலமாக பேசுவார்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீடு எப்பொழுதுமே திறந்திருக்கணும், ரெடியாக இருக்கணும், வர்றவங்கள கவனிக்கிற ஒரு வீடாக இருக்கணும். ஏன்னா தேவன் எப்படி வருவார் தெரியாதனால தான் தட்டிக்கிட்டு இருப்பார். ஸோ நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரா? இதுதான் நமக்கு இன்றைக்கி கேள்வி. தேவன் என் வீட்டில் இருக்கிறாரா? ஸோ என் வீட்டில் அவர் இருந்தால் விடுதலை உண்டு. ஸோ நான் ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது வரணும், ஒரு ஜெபம் தேவை, ஒரு ஜெப கூட்டம் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட பேர்களை கொடுத்துட்டு போங்க. நாங்கள் இப்போ வாலிபர்கள் இவங்க எல்லோரும், நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் வர பார்க்குறேன். நான் ஸ்டெலிண்டா நாங்கள் 2 பேருமே வருவோம். உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் தேவை, இல்லைன்னா ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கணும்னா, ஏன்னா தேவன் அங்கே தான் அற்புதங்களை செய்தார். வீட்டு கூட்டத்தில் தான் நிறைய ஊழியங்களை செய்தார். அவர் ஆலயத்துலேயும் செய்தார், பொது இடங்கள்லையும் ரோட்லேயும் செஞ்சார், ஆனால் வீட்டிலையும் செய்தார். ஸோ உங்கள் வீடு இந்த மாதிரி தான் இருக்கணும், அற்புதம் நிறைஞ்ச ஒரு வீடாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு வந்து ஜனங்கள் சொல்லணும், என்ன இந்த வீட்டுக்கு போனேன் சுகம் உண்டு. திரும்ப அவங்க கேட்கணும், என்றைக்கு உங்கள் வீட்டில் திரும்ப கூட்டம் வைக்க போகிறீங்க, என்றைக்கு திரும்ப ஆராதனை வைக்க போகிறீங்கன்னு கேட்கணும். ஸோ உங்கள் வீட்டில் எப்போ எல்லாம் டைம் கிடைக்குதோ உங்கள் பேரை கொடுங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரைடேஸ் தான், ஒன்லி ஃப்ரைடேஸ் ஈவினிங்
நாங்கள் 2 வீடு செய்யலான்னு இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும். ஸோ ஒரு 6-7லேருந்து 8 மணி வரையும், இல்லாட்டி 7லேருந்து சரி ஆமாம் 8, அப்புறம் 8லேருந்து 9, அப்படி ஒரு 1 hour தான். ஒரு 1 hour ஒரு சின்ன ஒரு ஆராதனை, ஒரு ஜெபம், உங்களுக்கு ஒரு வார்த்தை பலப்படுத்துறதுக்கு உங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பக்கத்தில் இருக்கவங்களை நீங்கள் தான் சொல்லணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வர வைங்க. ஸோ வந்து அந்த வீட்டில் இனி சேவை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா தேவனுக்கு இடம் கொடுக்கும்போது தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற குறை, உங்களோட வீட்டில் இருக்கிற பண தேவைகள் எல்லாத்தையும் தேவன் சந்திப்பார். ஸோ நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம சொல்லிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த அருமையான செய்திக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டில் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். யூ ஆர் த அன்சீன் விசிட்டர். ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருக்கிற ஒரு நபராக இருக்கணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக நீர் எங்களை தேற்றும்படி நீர் அனுப்பியிருக்கிறீர். ஆண்டவரே, தேற்றவாளன் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு நாங்கள் பயப்படணும்? ஆண்டவரே, எங்கள் வீட்டில் சந்தோஷம் உண்டாவதாக, சமாதானத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் ஜீவன் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் ஒரு இருள் இருந்ததுன்னா, ஒரு எதுவுமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு களிப்பே இல்லை சொல்லுகிற எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆண்டவரே, அவங்களோட வீட்டை மாற்றும். ஆண்டவர், அவனோட இருதயத்தை தரங்க. அவனோட இருதயத்தின் கண்களை தரங்க. ஆண்டவரே, உங்களை ருசித்து பார்க்குறதுக்கு கண்களை தரங்க. அண்டு யார் வீட்டிலெல்லாம் பைபிள் அந்த சண்டேக்கு தவிர திறக்காமல் இருக்கிறாங்களோ, ஆண்டவர் அதை உணர்த்துங்க. அந்த பைபிளை திறக்கிறதுக்கு உணர்த்துங்க. உங்களுடைய வேதாகமத்தை வாசிக்கிறதுக்கு உணர்த்துங்க. ஆண்டவர், அந்த வார்த்தையினால் கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை, நீங்கள் கற்றுக் கொடுத்தா அது மறக்கவே மறக்காது. நீங்கள் எங்களுக்கு அதுலேருந்து ஒரு வெளிப்பாடை கொடுத்தீங்கன்னா அதில் எங்களுக்கு ஜென்மத்துக்கும் அதை மறக்க மாட்டோம். ஆண்டவரை பலப்படுத்துங்க. ஆண்டவரை, இந்த ஆராதனைக்காக நன்றி. இங்கே இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை, இந்த சர்ச்சுடைய தேவைகளை சந்திப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். காணிக்கை கொடுத்தவர்களை கரங்களை ஆசீர்வதியும். அந்த காணிக்கையை ஆண்டவரை இந்த சபைக்கு தேவைகளை அனைத்தும் சந்திக்கிறதுக்கு அது போதுமாக இருக்கட்டும். ஆண்டவரை, உங்களுடைய சுவிசேஷத்துக்காக ஆண்டவரை, நீங்கள் போகிற அடுத்த மாதம் போகிற உங்களை எல்லாரும் உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறேன். அவங்க எங்கெல்லாம் யார் வீட்டுக்கெல்லாம் போகிறார்களோ அந்த வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் உண்டாவதாக. ஆண்டவர், அவங்களோட பண தேவைகளை சந்திப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். நீர் அவங்களோட முயற்சிகளை பார்க்குறேன். அவங்க ஏதாவது செஞ்சு விற்று காசு சேர்த்து எப்படியாவது இந்த ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு ஊழியத்துக்கு தேவையான பணம் சந்திக்கப்படுறதுக்கு நீங்களே வாசல்களை தரங்க. ஆண்டவரே, சில நேரம் நமக்கு போக முடியாது, ஆனால் எங்களுக்கு கொடுக்க முடியும். எங்களுக்கு அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய முடியும். ஆண்டவர், அந்த இருதயத்தை கொடுங்க. ஆண்டவர், இவங்க போய் அநேக வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக உங்களுடைய வார்த்தையை கொண்டு போய் அந்த இடத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த அங்கே மலேசியா போயிருக்கிறாங்க அம்மா, அவங்களுக்கு ஜெபிக்கிறேன். அவங்கள பலப்படுத்துங்க, சுகத்தை கொடுங்க. அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாத்துலேயும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரருடைய சுகம் உங்களுக்கு பிரியம். ஆண்டவரே, அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே, பலத்தை கொடுங்க. ஆண்டவர், இன்னும் உமக்காக ஓட பலத்தை கொடுங்க. ஆண்டவர், காத்துக்கொள்ளும், வரை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜி. வேறு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது?